பற்றுறுதிக்கான வேண்டுதல். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். மார்க்கு 7:26. ஒரு பெரிய கப்பலுக்கு நங்கூரம் என்னும் சிறிய கருவி முக்கியமான ஒன்று. ஒருவேளை கப்பல் பயணத்தின் போது நங்கூரம் மறக்கப்பட்டு போனால் பயணத்தின் நிலை என்ன? அதே போல கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரமாக காணப்படும் பற்றுறுதி வாழ்வின் இறைவேண்டல் இன்றியமையாதது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இறைவேண்டல் என்னும் நங்கூரம் இல்லை என்றால் நம் நிலை என்ன? சிந்தித்து செயல்படுவோம். மார்க் 17:24-30 வரையில் உள்ள திருமறை பகுதியில் ஒரு தாயானவள் தன் மகளுக்காக இறைவரிடம் வந்து பாதத்தில் விழுந்து விடுதலை அருள வேண்டி நிற்கின்றாள். இப்பெண் இறையவரை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவரை பற்றி கொள்கின்றாள். இவளுடைய இறைவேண்டல் பற்றுறுதிக்கான வேண்டலாக அமைந்தது. மார்க் 7:27-28. இதன் மூலம் சிறு பெண்ணுக்கு விடுதலை கிடைத்தது. இத்தாயாரின் இறைவேண்டல் மூலம் இவளிடத்திலிருந்து இறைப்பற்றை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்வில் பாரங்கள் சூழும் போதும் கடின பாதையிலும் வேதனை நிறைந்த சரீரத்திலும் தள்ளப்பட்ட நேரங்களிலும் இறைவேண்டலானது பற்றுறுதிக்கானதாக அமைய வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார். நாமும் கர்த்தர் மேல் பற்றுறுதி வைத்து நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம். ஆண்டவரில் கொண்டிருக்கும் பற்றுறுதியால் அசைவுறாமல் திடன் பெற்று முன்னேறிடுவோம். எல்லா சூழல்களையும் சாதமாக்குகிறவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அசைவுறா நம்பிக்கையுடன் வேண்டுதலை ஏறெடுப்போம். ஜெபம். பற்றுறுதியின் இறைவா, உம்மை பற்றி கொண்டு இணைந்து வாழ ஊக்கப்படுத்தி அருளும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.